பாருங்கள், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவை வச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். வெந்நீர் சூடாக வச்சுருக்கேன். இதை இதில் எல்லாம் கொஞ்சமாக ஊற்றி இதில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கை வச்சு பிசைய முடியாது, கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் இப்படி கரண்டி வச்சு கிளறி விடலாம். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். இதையும் நல்லா பிசைஞ்சிருவோம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் இட்லி ஊற்றுறதுக்கு தண்ணி வச்சு வைப்போம்ல, அது மாதிரியே வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாவை கொஞ்சம் இப்படி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையை எடுத்துக்கிட்டு ஒரு சிஸ்ஸர் எடுத்து லைட்டாக அப்படி கட் பண்ணி விடுங்க. அது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும். ரொம்ப கனமாக இல்லாமலும் மீடியமாக நல்லா இப்படி நீட்டாக வரும். பாருங்கள், எல்லா மாவுமே நல்லா கட் பண்ணி இதில் போட்டாச்சு. இதை இப்போ நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். உளுந்து கொஞ்சம் போட்டுக்குவோம். உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும் மென்று சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், உளுந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், 2 காஞ்ச மிளகா 2 போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு ஏற்கனவே அந்த கொலக்கட்டையிலையும் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு லைட்டாக போட்டுக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டுவோம். பாருங்கள், இதில் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன். அதையும் ஊற்றி இதை நல்லா கிளறி விடுவோம். இப்போது இதில் இந்த அவிச்சு வச்சுருக்க இந்த கொலக்கட்டையை இதில் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேன். ஒரு கொலக்கட்டையை மசாலா மாதிரி போட்டு செய்ய போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பச்சரிசி மாவில் செய்கிறது. பச்சரிசி மாவில் செய்கிறது தாங்க, ரொம்ப சிம்பிளானது. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொலக்கட்டை மசால் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.